தாவேக்கா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசி குறித்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் தாக்கல் செய்த வழக்கை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான முன்ஜாமீன் வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதி விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர இருப்பதாகவும் ஆளும் தாவேக்கா அரசின் உறுப்பினர்கள் இருந்தாலும் அத்தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது தங்கள் சொல்லும்படி நடந்து கொண்டால் 35 லட்சம் ரூபாய் பணம் தருவதாக பேரம் பேசியதாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறை இதுவரை 8 பேரை கைது செய்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் இந்த குற்றச்சாட்டில் தாவேக்கா எம்எல்ஏக்கள் தொடர்பு கொண்டு பேசியதாகவோ அல்லது பேரம் பேசியதாகவோ மிரட்டல் விடுத்ததாகவோ முதல் தகவல் அறிக்கையில் தனக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை எனவும் முன்னாள் அமைச்சரின் சகோதரர் என்ற காரணத்திற்காகவே அரசியல் உள்நோக்கத்திற்காக தமக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த புகாரில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் தனக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை எனவும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி குமரப்பன் முன்பு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்த பொழுது மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய மேலும் கால அவகாசம் கோரப்பட்டது. மேலும் காவல்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் இந்த வழக்கில் எம்எல்ஏக்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் மனுவை எம்பி எம்எல்ஏக்கள் தொடர்புடைய வழக்குகளை விசாரிக்கும் அமர்வுக்கு பட்டியலிட வேண்டும் எனவும் அந்த அமர்வு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சி குமரப்பன் சம்பந்தப்பட்ட நீதிபதி முன் பட்டியலிடும்படி பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அதன் அடிப்படையில் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வான இருக்கும் தற்பொழுதைய வழக்குகளை விசாரித்து வரும் நீதிபதி GK இளந்தரையன் முன்பு இந்த வழக்கு 8ஆம் தேதி என்று விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.